சாரிங்க, உங்களுக்காக தான் முறுக்கு சுட்டுட்டு 2 முறுக்கு சாப்பிடலான்னு பார்த்தனா, 3வது முறுக்கு சேர்த்து சாப்பிட்றதுக்கு காரணமே இந்த தேங்காய் பால் தான். தேங்காய் பால் வாசனை சூப்பரா இருந்துச்சுங்களா, இன்னொரு முறுக்கையும் சேர்த்தே வந்து சாப்பிட்டுட்டேன். நம்ம தானே வந்து செய்கிறோம், டேஸ்ட் பண்ணி பார்க்க தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு தான் சாப்பிட்டேன். ஆனால் 1க்கு 3 முறுக்கு சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு. இனிமேல் நீ முறுக்கே சாப்பிடக்கூடாது, எல்லா மாவுலையும் நீ தான் வந்து சுட்டி எடுக்கணும்னு என் மைண்ட் வர சொல்லிடுச்சிங்களா. அதனால் சாப்பிட்டதுனால இப்போ எல்லாத்தையும் நானே வந்து சுட்டி எடுக்க போகிறேன். இப்போ நான் செய்கிற முறுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான பர்சனுங்க. அவங்க நம்ம கடைக்கு அடிக்கடி வருவாங்க. அவங்க தான் இந்த ஆர்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க பொண்ணுங்களுக்குலாம் கொடுக்கறதுக்கு அவங்களால செய்ய முடியலன்னு சொல்லியிருந்தாங்க. நான் இருக்கல்லம்மா, நான் செஞ்சு கொடுக்குறேம்மான்னு சொன்னேன்னா, பார்த்து பண்ணி கொடுமான்னு சொல்லியிருந்தாங்க. பார்த்து நான் அவங்களுக்காக வந்து பண்ணிகிட்ருக்கேன். தேங்காய் பால் முறுக்கு வந்து செஞ்சுருக்கோம். இல்லை இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, அரிசி மாவு ஃபுல்லாகவே உளுந்தை வந்து வறுத்து அதை அரைச்சி சளிச்சு வந்து சேர்த்துருக்கேன். வெண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன். தேங்காய் பால் வந்து கெட்டி பால், தண்ணி சேர்க்காத பால் சேர்த்ததுனால நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்துச்சு. முறுக்கு சாப்பிட்றதுக்கு மொறுன்னு அந்த உடைக்க பார்த்து உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம சுட்ட முறுக்கில் வந்து கொஞ்சம் கூட எண்ணெய் வந்து இழுக்கவே இல்லைங்க. மொறுன்னு நல்லா இருந்துச்சு, திகட்டவே இல்லை. வெண்ணெய் வந்து சேர்த்து பண்ண கொஞ்சம் காயிற மாதிரி இருந்துச்சிங்களா. அப்போ தான் வந்து வெண்ணெய் சேர்த்தோன்னா அது கொஞ்சம் காயாமல் இருக்கும். ஈர துணியுமே அது மேலே வந்து போட்டு வச்சுருந்தேன். எல்லாத்தையுமே ஒரு வழியாக வந்து சுட்டி எடுத்துட்டேன். அவங்களுக்கு போய் கொடுத்துடணும்.